Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா LCM ஓகேங்களா. LCM பத்தி தான் பார்க்க போறோம். LCM அப்படிங்கிறது தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா மீசிமா அப்படினு சொல்வாங்க. LCM ஓட full form வந்து பாத்தீங்கன்னா least common multiple ஓகேங்களா. அப்பனா LCM னா என்ன அப்படினு கேட்டிங்கனா LCM அப்படினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படினா அந்த ரெண்டு நம்பரோடைய காமன் மல்டிபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம LCM அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 and 16 அப்படிங்கிற ரெண்டு நம்பரை எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 12 and 16க்கு LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். LCM அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி தான் எழுதுவோம். இப்போ 12 and 16 எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமன் மல்டிபிள் என்ன? ரெண்டுமே எது காமனா எந்த மல்டிபிள்ல டிவைட் ஆகும் அப்படின்னு பாருங்க. ரெண்டுமே 2 ஆல டிவைட் ஆகும் இல்லைங்களா? 12 அப்படிங்கிறது 6 2s are 12 னு சொல்லுவாங்க பாருங்க. 2 6 are 12. அதனால தான் 6 போட்டுருக்கோம். 6 2s are 12. நெக்ஸ்ட் 16 பாருங்க. 16 வந்து பாத்தீங்கன்னா 2 8s are 16 வந்திருக்கு. அதனால தான் 2 8s are 16 போட்டுருக்கோம். இப்போ அகைன் இந்த 6ம் இந்த 8ம் எதால காமனா மல்டிபிள் எந்த காமன் மல்டிபிளால டிவைட் ஆகும்? அகைன் 2 ஆலே டிவைட் ஆகும். ஸோ அதனால தான் 2 போட்டிருக்கோம். 3 2s are 6 ஓகேங்களா. 2 4s are 8 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 3 and 4 பாருங்க. காமனா எந்த மல்டிபிள்ல டிவைட் ஆகும்? காமனா எதுலையுமே டிவைட் ஆகாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த 3 எடுத்துக்கோங்க. 3 வந்து நம்ம 3 டேபிள்ல டிவைட் பண்ணலாம். 3 1s are 3 ஓகேங்களா. அதான் 1 3 அப்படின்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா. இப்போ இந்த 4 நம்ம 3ல வச்சு டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த 4 நான் அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். அகைன் இந்த 4 நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா, நமக்கு கடைசியில் 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த 4 டிவைட் பண்ணுங்கிறதுக்காக இந்த 4 நான் 4 டேபிளாக டிவைட் பண்ணோம்னா 1 4s are 4. ஸோ அதனால 1 போட்டுக்கிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம LCMல டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எப்படி எழுதணும், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா இந்த நம்ம L ஷேப்பில் எழுதணும் ஓகேங்களா. இது L ஷேப்பில் எழுதணும். வேல்யூஸ் என்னென்ன இருக்குது? 2 2 3 4 1 and 1 ஓகேங்களா. இப்படி தான் நம்ம எழுதணும். எழுதி பாருங்க. 2 into 2 into 3 into 4 into 1 into 1 சரிங்களா. இப்படி எழுதிட்டு இது மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4 3 4s are 12. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 1s are that is 1 தான் வரும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 48. 4 into 12 48. மல்டிபிள் 1ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 48 தான் கிடைக்கும். சரிங்களா? இது மாதிரி தான் நம்ம LCM ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ 20 and 24 இதுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே காமனாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? 2 டேபிள்லையும் டிவைட் ஆகும், 4 டேபிள்லையும் டிவைட் ஆகும். சரிங்களா? நாம் வந்துட்டு 4 டேபிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ 4 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 4s are 24 5 4s are 20 இல்லைங்களா. ஸோ அது எழுதுங்க. 6 அப்போ 6 4s are 24. கம்மா கண்டிப்பாக போடணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே நம்பர் கிடையாது, வேறு வேறு நம்பர் தான். அதனால கம்மா கம்பல்சரி எல்லாம் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 20 வந்து எப்படி எழுதணும்? 5 4s are 20. ஸோ அதனால் 5 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 6க்கும் 5க்கும் காமனாக எந்த மல்டிபிளில் டிவைட் ஆகும்? எந்த மல்டிபிள்லையுமே டிவைட் ஆகாது இல்லைங்களா. அதனால் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கலாம். 6 நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது 1 6r அப்படின்னு எழுதிக்கலாம். 5 டிவைட் பண்ண முடியுமா? டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த 5 அப்படியே கீழே எழுதிக்கிறேன். அகைன் 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 எழுதிக்கோங்க. 5 அப்படி 1 அப்படியே வச்சுக்கலாம். 5 பண்ணிங்கன்னா 1 ஓகேங்களா. இப்போ நம்ம இது எப்படி எழுதுவோம்? L ஷேப்பில் எழுதுவோம் இல்லைங்களா. இப்படி L ஷேப்பில் நம்ம எழுதுவோம். அப்படி எழுதுனீங்கன்னா 4 into 6 into 5 into 1 into 1 6 4s எவ்வளோ வருது? 24 into இந்த 5 வச்சுக்கலாம். 1 1s are அப்படிங்கிறது 1 தான். ஸோ நம்ம போட தேவையில்லை. 24 into 5 என்னது? 120 சரிங்களா. இப்படி தான் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 டிஜிட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 12 into 5 into 15 இது 3 நம்பர்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ 2 நம்பர்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. அதே மாதிரி தான் 3 டிஜிட்ஸ் வச்சு நம்ம போடணும். சரிங்களா? இப்போ 3த்துக்குமே காமனாக எந்த மல்டிபிளுமே கிடையாது. 3க்குமே இருக்கணும்னு இல்லை. 3க்கு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 2காச்சும் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 12 15 காமன் மல்டிபிளால் டிவைட் ஆகும். ஸோ அதனால் 12 50 எந்த காமனாக டிவைட் ஆகுது? 3 டேபிளால் டிவைட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அப்போது 4 into 3 equal to 12.
5 into 3 equal to 15 இல்லைங்களா? அப்போது 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 4 இந்த 5 வந்து டிவைட் ஆகாது. ஸோ அதனால் அப்படியே கீழே எழுதிக்கலாம். 15 டிவைட் பண்ணால் 5 ஓகேங்களா? ஆகவே இது காமனாக இது ரெண்டுமே 5 டேபிளால் டிவைட் ஆகும் இல்லைங்களா? அதான் 5 எழுதிக்கலாம். 4 டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. 5 1 டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, இது 1 5s are 5. ஸோ இப்போ 4 எடுத்துக்கோங்க. 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 1 into 1 ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதுவோம்? எல் ஷேப்பில் எழுதுவோம் இல்லைங்களா? அப்படி எழுதுங்க. 3 into 5 into 4 into 1 into 1. 3 5s are 15 into 4. நம்ம 1 இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது எனக்கு எழுதலாம், எழுதாமே இருக்கலாம். எழுதினா 1 1 இல்லைங்களா? எது மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு அதே கிடைக்கும். அது இந்த சைடில் இருக்கும்போது மட்டும் கரெக்டாக மறக்காமல் எழுதிடுங்க. 15 into 4 equal to என்னது? 60 ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடோட நேம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லேடர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? இந்த மெத்தடோட நேம் வந்துட்டு லேடர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன். ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக உங்களுக்கு புரியுதோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது லேடர் மெத்தட். அடுத்து இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் மல்டிபிள்ஸ் அப்படிங்கிற மெத்தட் சரிங்களா? வந்துட்டு எல்சிஎம் ஆஃப் 5 and 10 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த லிஸ்டிங் மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 என்னது? 5 10 15 20 25 அப்படின்னு போயிட்டு தான் இருக்கும். அகைன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எழுதுங்க. 10 20 30 40 அப்படி எக்ஸட்ரா போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் எதுவுமே காமன் மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்றது எழுதுங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 10 காமனாக இருக்குது. ஸோ 10 எழுதிக்கலாம். 20 காமனாக இருக்குது. 20 எழுதிக்கலாம். அகெயின் 30 அது மாதிரி போயிட்டு தான் இருக்கும் சரிங்களா? இப்போ வந்துட்டு இதில் லீஸ்ட் எந்த வேல்யூ லீஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 10 தானே லீஸ்ட்டு, 20 10 லீஸ்ட்டு, 30 10 லீஸ்ட்டு. ஸோ அதனால் அப்போது எல்சிஎம் ஆஃப் 5, 10க்கு என்ன எல்சிஎம்னா 10 ஓகேங்களா? இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சொன்ன லேடர் மெத்தடும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ சொன்ன இந்த லிஸ்டிங் மல்டிபிள்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? நமக்கு 1 மார்க்ஸில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நம்ம சீக்கிரமாக இப்போ 1 மார்க்ஸ் டைம் இருக்காது இல்லைங்களா? சில டைம் எக்ஸாம் டைமில் போகிறதுக்கு டைம் இருக்காது, நம்ம போட்டு பார்த்து ஆன்சர் போடுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ எப்படி நம்ம ஈஸியாக ஒரு ட்ரிக் மூலமா எப்படி நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 டிஜிட் எடுத்துக்கலாம் சரிங்களா? என்னென்ன அப்படின்னா 4 9 36 இது மாதிரி 3 நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரில் ஃபஸ்ட்டு எது பெரிய வேல்யூ, எது பெரிய நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். பெரிய நம்பர் எது? 36 இல்லைங்களா? இப்போது இந்த 36 அப்படிங்கிற இந்த நம்பர் ரெண்டு நம்பர்லையுமே டிவைட் ஆகுதா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதா, ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா? இப்போ இந்த 36 டிவைடட் பை 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 9 அப்படிங்கிற எந்த ரிமைண்டர் 0வோட நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இது ஓகே. நெக்ஸ்ட் 36 அப்படிங்கிற வேல்யூ 9ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்குது, எந்த ஒரு ரிமைண்டருமே இல்லை. ஸோ அப்போ இதுவும் ஓகே. அப்போது எந்த பெரிய வேல்யூவோ அதுதான் இதோட எல்சிஎம் வேல்யூ. அப்போ இதோட எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னா 36 ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. இதில் 3த்துலேயுமே எது பெரிய வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. அந்த பெரிய வேல்யூ ரிமைனிங் இருக்கிற அந்த வேல்யூவை டிவைட் பண்ணுதா, கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுதா அப்படின்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஹையஸ்ட் வேல்யூ தான் எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 21 3. இப்போ இந்த 3 நம்பர் இருக்குது அப்படின்னா இதோட எல்சிஎம் என்ன இல்லை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 21 அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பெரிய வேல்யூ இல்லைங்களா? ஸோ இந்த 21 அப்படிங்கிற வேல்யூ இது ரெண்டுமே டிவைட் பண்ணுதான்னு பாருங்கள். இப்போ 21 டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணுச்சுன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது இல்லைங்களா? ரிமைண்டர் நமக்கு கம்ப்ளீட்டாக 0 ஆகாது. என்ன கிடைக்குது? 10.5. இந்த 21/2வே டிவைட் ஆகலை. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 21ங்கிற இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 42. இந்த ரெண்டு சைடில் இருக்க வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க.
இப்போ இதில் பெரிய நம்பர் இது தானே. ஸோ அப்போ இந்த வேல்யூவை இந்த ரெண்டு பேர் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ 42 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது? 21 கிடைக்குது. இந்த 42 டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணால் 14 கிடைக்குது. சரிங்களா? இப்போ ரெண்டுமே இது கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்போ இதோட எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னா 42. ஓகேங்களா? இதுதான் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரி, மார்க்ஸ்ன்னு கேட்கும் போது அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி ஸ்பீடாக உங்களால் 1 மார்க்ஸ் போடவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.